இங்க தங்கமயில் ரொம்ப வீட்ல பதட்டத்தோட இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 20,000 பணம் எப்படி? ஐயோ! இத வீட்ல நம்ம சொல்லாம விடுறது ரொம்ப பெரிய தப்பு. அம்மா என்னடான்னா சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்க பாண்டியன் மாமா இங்கேருந்து சென்னைக்கு போறதுக்கே ரூ. 1000 தான் குடுத்து வழி அனுப்பி வச்சாங்க மீனாவுக்கும், செந்திலுக்கும். நம்மளுக்கு ரூ. 5000ன்னு சொல்றதே பெரிய விஷயம். அந்த ரூ. 5000 ஆன்லைன்லயும் புக் பண்ணியாச்சு. அதுபோக இதர செலவுகளுக்கு தான் நம்ம கையில காசும் குடுப்பாங்க. இந்த 20,000 பணத்த நம்ம போய் அங்க போய் சொன்னாலும், நம்ம வீட்டுக்கு வந்த கையோட நம்மகிட்ட கோவப்படுவாங்க. அப்படி இல்லையா, அந்த ரூமை வேணா வேற எங்கேயாவது போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. பேசாம நேராக அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி இங்கேருந்து கிளம்புறதுன்னு யோசிக்கிறாங்க தங்கமேலு. உடனே கோமதி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கோமதிகிட்ட போய் சொல்கிறாங்க, அத்தை அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. என்ன மயிலே எதுவும் வேணுமா அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் ஒன்று வேணாத்த, நானும் அவரும் எங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடட்டுமான்னு சொல்ல, எதுக்குடி இந்த டயத்தில் அலைஞ்சிட்டு இருக்கேன், இங்கே சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போனானன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைத்த, போகிறதுக்கு முன்னாடி அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும்னு நினச்சேன், நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவான்னு சொல்ல, சரி உனக்கு போய் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் நான் எதுக்கு தடுக்க போகிறேன், போய் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே சரவணனை கூப்பிடுறாங்க. சரி மயில போயிட்டு வந்துடலாம், நான் அப்படியே உன்னைய கொண்டு அங்கே வந்து விட்டுட்டு அப்புறம் நான் போய் வேலைக்கு போயிட்டு வரணும், வேலையை முடிச்சுட்டு வந்த கையோட நைட்டு கிளம்புறத வேற அப்பா சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வேற பேக் பண்ணணும்ல, சரி வா நம்ம போகலான்னு சொல்லி சரவணனும் கூப்பிடுறாங்க. பிறகு தங்கமயிலும் சரவணனும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்தில் இங்கே ராஜியும் மீனாவும் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வர மீனா எங்கள் ராஜியை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் தங்கமயிலோட அக்கா முகத்தில் சந்தோஷத்தை காணும், சென்னைக்கு போகணும்னு அவங்க தானே கேட்டு அந்த இடத்த வாங்கினாங்க, இப்போ சந்தோஷத்தை காணுமே அப்படின்னு சொல்ல, என்னன்னு தெரியலையக்கா, என்னவா இருக்கும், அதுவும் அம்மாவை பார்க்குறதுக்கு இவ்வளோ அவசரமாக ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் வீட்டுக்குள்ளே ராஜி மீனா ரெண்டு பேரும் வராங்க. என்னங்கடி எங்கடி போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாடிக்கு போயிட்டு வந்தோத்த, மொட்டை மாடியில் துணி காயப்பட்டிருந்தோம்ல அதை தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மயிலக்கா என்ன திடீர்னு அம்மாவை பார்க்க கிளம்பிட்டாங்கன்னு கேட்குறாங்க ராஜி. அதாண்டி எனக்கும் தெரியல, ஏதோ இங்கேருந்து கிளம்பி வெளிநாடு போகிற மாதிரி பயணம் சொல்கிறதுக்காக போகலாம் அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கோம் கோமதியும். இதை கேட்ட மீனா உடனே சொல்கிறாங்க, பயணம் சொல்கிறதுக்காகவா, இந்த ஒருக்க சென்னைக்கு போகிறதுக்கா அப்படின்னு கேட்க, ஆமாண்டி ஏதோ அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடட்டுமான்னு கேட்டா, சரின்னு நானும் அனுப்பி வச்சேன்னு கோமதி சொல்கிறாங்க. சரித்த, ஏதோ என்னமோ எனக்கு ஏதோ தப்பாகவே படுது, அவங்க 5000ன்னு சொல்லி ரூம் புக் பண்ணாங்க, அந்த ரூமில் அந்த வசதிகள் எல்லாம் பார்க்கும்போது 5000 மாதிரி தெரியலத்தன்னு சொல்ல, என்னடி தலையில் இப்படி குண்டை தூக்கி போடுற, அதுவும் அதை விட அதிகமாக இருந்தால் எப்படி அவர் ஒத்துப்பாரு, கண்டிப்பாக இதில் வர ஏமாற்றவே முடியாது யாராலையுன்ற மாதிரி திரும்பவும் அதே விஷயத்த சொல்கிறாங்க கோமதி. இதை கேட்ட மீனாவும் ராஜி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சிரிச்சுக்க, பாப்பும் சென்னைக்கு போனதுக்கு பிறகு தெரியத்தானே போகுது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. ஆமாம் சரவணன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாண்டியன் வராங்க. வந்த கையோட சரவணன் எங்கன்னு கோமதியை கூப்பிட்டு கேட்குறாங்க. கோமதி சொல்கிறாங்க, சரவணனும் தங்கமயிலும் இப்போ தான் கிளம்பி அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா, சரவணன் கிட்ட ஒரு நோட்டு கொடுத்து வச்சுருந்தேன், அந்த கணக்கு வழக்கு, அதுவும் குடோனோட கணக்கு வழக்கை பார்க்கணுன்னு அவனே வாங்கிக்கிட்டான், பார்த்துருப்பான், ஆனால் எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே, அவனை கிட்டே கேட்டு வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாங்க, இருங்க நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்ல ஃபோன் பண்ணுறாங்க கோமதியும். கோமதி ஃபோன் பண்ண உடனேயே அட்டன் பண்ணி தான் பேசுகிறாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லைடா, அப்பா ஏதோ குடோனோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க நோட்டு கொடுத்துருந்தாராம்ல, அது எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாம்மா ரூமில் தாம்மா இருக்குது, டேபிள் மேலே போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரிடா நான் போய் எடுத்து கொடுத்துட்றேன்னு கோமதி ஃபோனை வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் டேபிள் மேலே பார்க்குறாங்க. எங்கே இங்கே தானே வச்சேன்னு சொன்னால் இங்கே எதுவும் காணுமேன்னு சொல்லிட்டு ட்ராவை திறந்து பார்க்குறாங்க. இதோ இந்தாலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுக்கிறாங்க. அதுக்கு கீழே ஒரு டைரியும் இருக்குது, அதையும் எடுத்துக்கிறாங்க. இங்கே நோட்டை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க பாண்டியன் கிட்ட. சரி கோமதி, நான் போயிட்டு வரேன், மதியம் சாப்பாட்டுக்கு வருவேனான்னு தெரியல, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிக்க வேண்டியது இருக்குது, ஒரு வேலை நேரம் ஆனாலும் ஆகும், இல்லைனா நேரம் ஆனதுன்னா நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பாண்டியனும். பிறகு வீட்டுக்குள்ளே வர கோமதி, இது என்னடி இது டைரி மாதிரி இருக்குது, சரவண ரூமில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அத்தை இதெல்லாம் எதுக்கு அவங்க ரூமில் போய் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, மாமா தான் ஏதோ குடோன் கணக்கு வழக்குக்கான நோட்டு சரவணன் கிட்டே இருக்குது எடுத்துகிட்டு வர சொன்னார், அதான் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தானே அவன் ரூமுக்கு போனேன், அங்கே ட்ராவலில் இருந்துச்சு நோட்டு, அதுலேயும் இந்த டைரியில் சரவணன் பேர் எழுதியிருந்தது, அதான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது
அது எதுவும் கதை புக்காக இருக்குமோன்னு நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி குடுங்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இது சரவணன் மாமாவோட டைரி. இதில் அவர் எழுதி வச்சிருக்காரு தன்னு சொல்ல, என்ன தேடி எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சில பேர் டைரியாக எழுதி வைப்பாங்கள்ல, அந்த பழக்கம் எங்கள் மாமா கிட்ட இருக்கும் போல், அதான் மாமா இதில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜ்யம். சரிடி அப்படி என்னதான் இருக்குது, படித்து தான் காட்டேன் அப்படின்னு சொல்ல, அடுத்தவங்க டைரியை படிக்கக்கூடாது, அது ரொம்ப அநாகரிகமான விஷயம். அதுவும் மாமா அப்படி இதில் என்னத்தை எழுதி வச்சிருக்க போகிறாரு, அவர் ரொம்ப வெகுளியான டைப்பு, அவர் இதில் என்ன தான் எழுதியிருக்க போகிறாரு, அப்படியே எழுதியிருந்தாலும் இதை படிக்கிறதுக்கான உரிமை மயிலக்காட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன் மயிலக்காவுக்கே மாமா கொடுத்தா மட்டும்தான் படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதையும் மீறி நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நேராக மீனா வராங்க. என்னாச்சு, என்ன இங்கே ஓடிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. இதோ பாருங்கக்கா, மாமாவோட டைரி எடுத்துகிட்டு வந்துட்டு படிக்க சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, மாமாவோட டைரியா, மாமாவுக்கு இந்த பழக்கம் வேறு இருக்கான்னு சொல்லி கோமதிக்கிட்ட கேட்க, தெரியலேடி, நானே இப்போ தான் புதுசாக இதை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜி, இந்தாங்க அத்தை, எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு முதல்ல இதை வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி இங்கே வந்து ராஜி தன்னுடைய அத்தை கையில் கொடுக்குறாங்க. என்ன இவ இப்படி இருக்கா, ரொம்ப தான் நல்லவளாக இருக்கான்ற மாதிரி இங்கே கோமதி சொல்ல, உடனே மீனாட்ட கொடுக்குறாங்க. மீனா இதை நீ படின்னு சொல்ல, அத்தை நான் எப்படி தன்னு சொல்லி கேட்குறாங்க. நானே படிக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை வாங்குற மீனாவும் இதை வந்துட்டு திறந்து ஃபர்ஸ்ட் பேஜை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உடனே ராஜி, அக்கா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ இரு ராஜி, எனக்கும் மாமாவோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, எப்போதுமே இந்த வீட்டில் அமைதியாகவே இருந்துட்டுருக்காரு. இங்கே கதிர் மாதிரியோ இல்லை செந்தில் மாதிரியோ கிடையவே கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் இப்படி இருக்கிற போய் தான் எங்கள் மாமாவுக்கே பிடிச்சிருக்கு. அப்படி என்ன தான் இவர் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குன்றத நம்மளும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க வேண்டியதான்னு இங்கே மீனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போதும் போல் நார்மலாக அன்றைக்கி நாள் எப்படி போனதுன்றதை பற்றி தான் பாதி பேஜுக்கு வந்துட்டு எழுதியும் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் கதிர் கூட செந்தில் கூட நடந்த விஷயங்கள், தன்னுடைய அம்மா அப்பா அரசி அக்கான்னு இவங்க கூட இருந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் தனக்கு பொண்ணு கிடைக்கலன்ற போது கவலையோடு இருந்த விஷயங்கள், சாமியாராக வந்து வேஷம் போட்டுட்டு வந்த விஷயம்னு இப்படி நிறைய விஷயங்கள் இந்த குடும்பத்தில் நடந்ததை அழகாக தெளிவாக எழுதியிருக்காரு. அப்போ தான் எங்கள் மீனா சொல்கிறாங்க, மாமாவோட மனசுக்குள்ளே எத்தனை கவலை இருந்திருக்கு பாருங்க தன்னு சொல்ல, என்னடி அப்படி என்ன கவலையில் இருந்திருக்கான், அப்படி என்ன எழுதியிருக்கான்னு சொல்ல, இல்லை பொண்ணு கிடைக்கலன்னு இங்கே வேண்டாம் வேண்டான்னு நம்மக்கிட்ட தான் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு இருந்திருக்காரு, ஆனால் அவள் மனசுக்குள்ளே அது பெரிய கவலையாக இருந்திருக்கு. அதனால தான் இப்படி டைரியில் முழுக்க முழுக்க அதை பற்றியே எழுதியிருக்காரு. பாவம் ஆனால் இப்போனாலும் சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை தாண்டி நினச்சேன், ஆனாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் இங்கே மயில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததை விட அவனுக்கு மனைவியாக வந்ததை நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு இங்கே வந்துட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சரித்த, இதுக்கப்புறமா இதை படிக்கணுமா என்னன்னு சொல்ல, இல்லை மயில் அவள் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கானா இல்லையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தாண்டி அப்படின்னு எழுதிட்டுருக்க. இதை கேட்டு இங்கே மீனாவும், அப்படி வேற ஒரு ஆசை இருக்கா, சரி இருங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனாவும் பார்க்குறாங்க. மீனா வந்துட்டு ஒரு ஒரு பேஜாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய ரகசியத்தையே எழுதி வச்சுருக்காங்க. சரவணனும் அப்பா இந்த பொண்ணு குடும்பத்து மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சி, எனக்கு இப்படி ஒரு கவலை இருக்குன்றத எண்ணத்தில் தான் அப்பா இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தங்கமயிலோட உண்மையான குணம் என்னன்னே தெரிய ஆரம்பிச்சதுன்னு அதில் ஒரு ஒரு வரியாக எழுதியிருக்கதை பார்த்த மீனா அதிர்ச்சியில் அப்படியே நோட்டோட கிளம்பி நிற்கிறாங்க. இதை பார்த்த கோமதி, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இருங்கத்த ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த நோட்டு ஃபுல்லாகவே படிக்கிறாங்க. படித்து முடிச்சிட்டியா, இப்போனாலும் என்னென்னு சொல்லுவியா அப்படின்னு இங்கே வந்துட்டு கேட்க, அப்போ தான் இங்கே வந்து மீனா வந்துட்டுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியலை. அப்படியே ஆடி போய் நின்றுட்டே இருக்காங்க. அக்கா உங்களை தான் என்னாச்சு, கனவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு எங்கள் ராஜி கையை தட்டி விட, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. உட்கார்ந்த பிறகு எங்கள் ராஜி கோமதி கேட்குறாங்க, என்னாச்சு, அப்படி என்னதான் இதில் எழுதியிருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ தான் எங்கள் மீனா சொல்கிறாங்க, அது வந்து அத்தை, இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, மாமாவோட டைரியை எடுத்து படிக்கிறதே தப்புன்னு இங்கே ராஜி சொல்லிட்டே இருந்தா, அதே மாரி படித்து இப்போ நமக்கு தான் தேவையில்லாத மனக்குழப்பம் வரும் போலேன்னு சொல்ல, அப்படி நம்ம குழம்பி போகிற அளவுக்கு இவன் என்ன தாண்டி எழுதியிருக்கான், நீயே சொல்கிறியா இல்லை நானே படிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு படிக்க தான் தெரியும்ல, அப்புறம் இதுக்கு எங்களை விட்டு படிக்க சொன்னீங்க நீங்கள் கோமதிகிட்ட கேட்க, அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இல்லை பின்னாடி எதுவும் பிரச்சனைனா உன்னைய கோர்த்து விட்டு போயிடுவேன்ல, அதுக்கு தானே எங்கள் கோமதி சொல்ல, ஐயோ அத்தை அப்படின்னு மீனா கத்தை, ஏய் சும்மா சொன்னேன்டே, அப்போல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன், முதல்ல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு மீனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க,
தங்கமேல் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லத்த, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என்னாச்சு? சரவணனுக்கும் தங்கமேலுக்கும் இடையில எதுவும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கான்னு கேட்க, அந்த மாதிரி இருந்தால் தான் சமாளித்து கொண்டு வந்துடலாமே இது அதையும் விட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்படி என்னடி பிரச்சனை? அப்போ என் பையனோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. உங்கள் பையனோட வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்படுறதை விட அவர் தான் அதை பற்றி யோசிக்கணும். அவர் யோசிச்சா மட்டும்தான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. புரிகிற மாதிரி நீயாவது சொல்லு மீனா ஒழுங்கா அப்படின்னு கோமதியும் கேட்க, இங்கே ராஜியும் கேட்க, மீனா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு தங்கமேலு எப்போதுலேருந்து தெரியும்? நமக்கு சுயமர நிகழ்ச்சியிலேருந்து தானே தெரியும். ஆனால் எங்கள் மாமாவுக்கு தங்கமேல ஏற்கனவே தெரியும்னு எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோமதி ஆடி போகிறாங்க. என்னடி சொல்கிற? தங்கமேல ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. ஆமாத்த, தங்கமேல இதுக்கு முன்னாடி ஏதோ கோவிலில் வச்சு பார்த்துருக்காராம். அப்போவே எங்கள் தங்கமேல அவருக்கு பிடிச்சி போயிருக்கு. ஆனால் ஏற்கனவே ஒரு காதல் பண்ணி அந்த காதலால் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சது போக இதில் இந்த விஷயத்த வேற வீட்டில் சொன்னோன்னா நமக்கு பெரிய பிரச்சனை வரும். ஏற்கனவே அப்பாவுக்கு அப்பா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்துட்டு இருந்தோம். நமக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு போய் நின்னோன்னா அப்பா இன்னமும் மன வருத்தப்படுவார், கஷ்டப்படுவார். அதனால் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படியா? அப்போ அவன் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே தங்கமேல வர வச்சிருப்பானாடின்னு சொல்ல, அதுதான் இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் மாமா நம்மளை யதார்த்தமாக கூட்டிகிட்டு போன ஒன்று விஷயந்தான். ஆனால் அதே நிகழ்ச்சிக்கு எங்கள் தங்கமயிலையும் வந்திருக்காங்க. தங்கமயில் அந்த இடத்துக்கு அவங்க வீட்டோட சம்மதத்தால் வந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இது மாமாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர தங்கமயில் இதுக்கு முன்னாடி மாமாவாக பார்த்தது கூட கிடையாது. அதுக்கப்புறம் தான் எப்படியோ ஒரு வழியாக இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. சரி, நமக்கு பிடிச்ச பொண்ணு நமக்கு மனைவியாக வந்துட்டாலே நினச்சி இங்கே சரவணன் மாமாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்க நேரத்தில் தான் அவர் தலையில் இடி விழுற மாதிரியான ஒரு செய்தியே தங்கமயில் மூலமாக வந்திருக்கு. அதுதான் எல்லாருக்கும் பேரடியாக இருக்க போது. அது மாமாவுக்கு மட்டும் இடி கிடையாது, நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய இடிதானே எங்கள் மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி, என்ன மீனா சொல்கிற? நம்ம குடும்பத்துக்கே இடி விழற அளவுக்கு அப்படி என்ன பண்ண அவனு இங்கே கோமதி கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நீங்களோ நானோ இல்லை மாமாவோ நினைக்கிற மாதிரி தங்கமயில் ஒன்றும் பெரிய குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணெல்லாம் கிடையாது. சாதாரண குடும்பத்தில் அவங்க அப்பா கூட வேலைக்கு போகாத இடத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த தங்கமயில். நீங்கள் நினைக்கிற மாதிரியோ நான் நினைக்கிற மாதிரியோ 80 பவுன் நகையெல்லாம் உண்மையும் கிடையாது. அதுவும் போலியானதுன்னு எங்கள் மாமாவே எழுதியிருக்காருன்னு சொல்ல, என்னடி சொல்கிற? என்னடி சொல்கிற மீனா? இப்போ நீ சொல்கிறது தான் எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, கிரிகிரிப்பு வருது, எதுவுமே புரிய மாட்டுது. நமக்கு தெரியாத விஷயம் சரவணனுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்படியே இந்த விஷயம்லாம் உண்மையானு இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இருங்கத்த சொல்கிறேன், பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் படித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரவணன் மாமாவுக்கு ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லவே இல்லை. இங்கே தங்கமயில் கூட எதுக்கடா வாழணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இங்கே தம்பிகளையும் எங்களையும் இங்கே அவர் கூட கூப்பிட்ருக்காரு. அப்படி அவங்க கூட போனாலாவது நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி தான் இப்படி பண்ணியிருக்காரு. ஆனால் நாங்கள் தான் இங்கே தங்கமயிலும் மாமாவும் போனால் தனியாக சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க, அவங்களுடைய சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ இங்கே மாமா எழுதியிருக்கதை பார்க்கும்போது நாங்கள் இப்படி சொல்லிட்டோமே நினச்சி எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. மாமாவோட மனசு நாங்கள் வரலன்னு சொன்னதும் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோமதி கேட்குறாங்க, அப்போ உண்மையிலேயே சந்தோஷமாக இல்லையா? தங்கமயில் கூட அவன் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லையான்னு கேட்க, அது இல்லவே இல்லைத்த, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து என்னடி இவ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காக இந்த வீட்டில் எப்போதும் போல் சந்தோஷமாக வீட்டு வேலைகளை கவனிச்சிட்டு இருக்காளே எப்படின்னு சொல்ல, அதுதான் தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே. அப்போதுலேருந்து வீட்டு வேலைன்னு வீட்டு வேலை மட்டுமே தான் பார்க்குறாங்க, மற்றவங்கள சரியாக கவனிச்சுக்கிறாங்க சரி, ஆனால் வீட்டுக்கார்ட்ட எப்படி நடந்துக்கணுன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. எப்போதும் அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடையே பழகுனா அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் போயிடுன்ற ஒரு எண்ணம் கூட எங்கள் தங்கமேலுக்கு வரமாட்டுது. ஏன்னா அப்படி அவங்க வளர்ந்த விதம், அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி தான் இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற இடம் வீடு இது எதுவுமே அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது அத்தை. அது கூட இங்கே இப்போ கடன்காரர்கள் கையில் போகிற அளவுக்கு நின்றுட்டுருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட கோமதி ஆடி போய் நிற்கிறாங்க. இந்த விஷயம் சரவணனுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு நம்மக்கிட்ட எதுக்காக மாதிரி சொல்லாமல் இருக்கான்னு சொல்லி கேட்க, நம்மளாம் வருத்தப்படக்கூடாது, நம்மளுடைய சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம் நினச்சி தன்னுடைய சந்தோஷம் போனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. இது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லைத்த. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் மாமா காதுக்கு வரத்தான் போகுது, அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை காத்திருக்காது அப்படின்னு சொல்லி இதை கேட்ட கோமதி கொலை நடுங்கி நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சரவணனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி புரியாமலே நின்றுகிட்டு இருக்காங்க கோமதியும்.
அப்பதான் மீனா சொல்றாங்க, சரவணன் மாமாவுக்கு இந்த விஷயம் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளைக்கு அப்புறமே தெரிய வந்துடுச்சு. அது எப்படின்னா, தங்கமயில் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க மூலமாகவும், அங்க அவங்க அப்பா கடன் வாங்குனது மூலமாகவும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்க அம்மா பாக்கியம் இங்க தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது, தங்கமயில் இல்லாதப்போ இந்த ஃபோனை இவங்களே அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ இங்க அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஒண்ணு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுதான் அந்த வீட்டோட விஷயம். வீடு இப்போ கடன்காரங்க கைக்கு கைமாற போகுது மயிலு. என்ன நினைச்சிட்டு இருக்க? சொன்னதை நிறைவேத்திட்டியா இல்லையான்ற மாதிரி அவங்க அம்மா பேசியிருக்காங்க. அப்படி என்னடி பேசியிருப்பாங்க? எதுக்கு என்னத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே இதை டைரியில் எழுதலத்த. இப்போ சென்னைக்கு போக விருப்பமே இல்லைன்றது மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதுவும் தங்கமயில் கூட போகிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்ற மாதிரி எழுதியிருக்காரு. இதில் இந்த தங்கமயில் எதுவுமே தெரியாத மாதிரி இங்கேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாம் அப்பாவுக்காக தாண்டி யோசிக்கிறாரு. மற்றபடி அவன் லைஃப்பை பற்றி அவன் யோசிக்க கூட ஆரம்பிக்கல. தங்கமயிலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மொத்தத்தில் அவங்க குடும்பமே ஃப்ராடுன்றது இந்த டைரி மூலமாக தெரிய வந்துடுச்சு. இந்த விஷயத்த நேரடியாக சொன்னால் அது கேட்கலாம். நம்ம தெரியாமல் எடுத்து படிச்சிட்டோன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடக்கூடாது. பேசாமல் இந்த டைரியை இருந்த இடத்துல வச்சிருவோம். ஆனால் இனிமேல் இந்த தங்கமயில பார்க்க வேண்டிய மாதிரி பார்த்துக்கணும். அவள் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் மீனாவும் சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம லாக்கரில் இருக்க நகையை நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோமா? அப்போ தான் எங்கள் தங்கமயில நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டு யாருன்ற விஷயம் மாதிரியும் எங்கள் மாமாவுக்கு புரிய வைக்க முடியும். அப்போ தான் மாமாவும் புரிஞ்சுப்பார். அது இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்த பிறகாலாவது தங்கமயில் கூட எங்கள் மாமா சேர்ந்து வாழலாமா இல்லை வேண்டாமான்ற ஒரு யோசனையிலாவது இருப்பார். என்னத்தை சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ சொல்கிறது சரிதான் மீனா, பேசாமல் லாக்கரில் இருக்க நகையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை வச்சு இங்கே தங்கமயிலுக்கு பின்னாடி இருக்க எல்லா விஷயங்களையும் வெளியில் கொண்டு வந்துடலாம் மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் கோமதி. இந்த விஷயத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? என்னைக்கா இருந்தாலும் வெளியில் வந்து தாங்கனா ஆகணும். இன்னைக்கு வந்த மாதிரி இப்படி ஒரு அமைதியான பொண்ணாக இந்த வீட்டில் நடிச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கா பற்றியா இந்த தங்கமயில். இந்த தங்கமயிலோட உண்மையான சுயரூபம் என்னன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. பாவம், இவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் எப்படி சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கான் பார் சரவணன்ற மாதிரி. ரொம்ப வருத்தத்தில் கோமதி இருந்துகிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க அப்பா மூலமாக தான் ஏதாவது ஒரு நல்லது நடந்தாகணும். அவன் நினச்ச மாதிரி அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவனுக்கு அப்போவே இவர் கட்டி கொடுத்துருந்தாருனா இந்நேரம் அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். இப்போது நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணை தான் என் பையன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி கடைசியில் அவன் வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கதே இங்கே அவர் தான். நினைக்கும் போது எனக்கு அவர் மேலே தாண்டி கோவம் வருது. முதல்ல அவர் வீட்டுக்கு வந்த கையோட இந்த விஷயத்த நானே சொல்லத்தான் போகிறேன். அக்கர்லேருந்து நகையை எடுத்துகிட்டு வந்து அதை அவர்கிட்ட காட்டி இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன். இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும். ஆனால் கண்டிப்பாக எங்கள் சரவணன் கஷ்டப்படக்கூடாது. அவன் சந்தோஷமாக இருந்தாகணும். அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் அவர் எடுக்கணும். அது எந்த முடிவாக இருந்தாலும் நான் ஒத்துழைச்சிப்பேன். இங்கே சரவணனுக்கு தங்கமயில் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம்னா அவன் வாழ்ந்துட்டு போகட்டும். அதுவே விருப்பம் இல்லைன்னா சத்தியமாக இந்த இடத்துல இருந்து தங்கமயில உடனே வெளியே அனுப்பிடுவேன். இதுக்கப்புறம் அவளாச்சும் இல்லை இங்கே இந்த வீடாச்சும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமாக கொந்தளிச்சு பேசுகிறாங்க கோமதி. இதை கேட்டுட்டு மீனாவுக்கும் ராஜுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா கோமதி இங்கே வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே ராஜியை கூட்டிகிட்டு போய் லாக்கரில் இருக்க நகையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிடுறாங்க. அதே நேரம் ஈவினிங் வீட்டுக்கு வராங்க பாண்டியன். ரெண்டு பேரையும் சென்னைக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டுக்கு வர தங்கமயிலும் அம்மா சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் சென்னைக்கு போக முடியும். அங்கே போனதுக்கப்புறம் கூட ஏதாவது பேசி அப்படி இப்படி சமாளிச்சிடலாம். அந்த ஹோட்டல் மேலே படியையும் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்குறதுக்காக தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா சொன்னபடி தான் இங்கேயும் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு கோமதியும் சரி மீனா ராஜினி யாருமே தங்கமயில் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை. இது தங்கமயிலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. எதுக்காக இப்படி இருக்காங்கன்றது கூட புரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் சரவணனும் வந்துட்டு அவர் எப்போதும் போல் நார்மலாக இருந்துக்கிற மாதிரி வீட்டில் காட்டிக்கிட்டு உள்ளே போய் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சரவணனை பார்க்குறதுக்காக இங்கே பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்துட்டு இங்கே பணம் கொடுக்கறதுக்காக வராங்க. ரெண்டு பேருக்கும் கை செலவுக்கு வெளியில் தங்குறதுக்கும் வெளியில் போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்குமான ஒரு கை செலவுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போது அந்த பணத்தை எடுத்து நீட்டும் பொழுது கோமதி பிடுக்குன்னு பிடுங்கிக்கிறாங்க. கோமதி, இது உனக்கு இல்லை, இது சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும். அந்த பணத்தை தங்கமயில் கிட்ட கொடுன்னு எங்கள் பாண்டியன் சொல்ல, இதை கேட்ட கோமதி சொல்கிறாங்க, நான் இதுக்கு கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சரவணனுக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே பாருடா சரவணா, உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ வெளிப்படையாக சொல்லு. மற்றவங்களுக்கு பயந்து எதுக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எங்கள் சரவணன் அப்படியே திக்கி திணறி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த பாண்டியன், இப்போ எதுக்கு கிளம்புற நேரத்தில் சண்டை வளர்த்துட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டியா கோமதின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ இதை பாருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி இங்கே மயிலோட நகை எடுத்து நீட்டுறாங்க. என்னாச்சு, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்த்தா தங்கமயிலோட நகை இருக்குது. இதே இதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்த இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்காக இதெல்லாமா போட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எங்கள் தங்கமயிலும், ஆமாத்த, இந்த நகையெல்லாம் வெளியிலலாம் போட்டுட்டு அலைய முடியாதத்த, அதுவும் இல்லாமல் அங்கே சென்னையில் திருட்டு தொல்லை பயங்கர ஜாஸ்தின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
இதில் இந்த நகையெல்லாம் வேற எதுக்குத்த, இது லாக்கர்லேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இந்த கவரிங் நகையை திருடுறதுக்கு யார் மயிலும் வரப்போறா அப்படின்னு சொன்னதுமே, என்னது கவரிங் நகையான்னு எங்கள் பாண்டியன் கேட்க, இங்கே முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. தங்க மயிலுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஏதாவது கிளம்புற நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்காத கோமதி, முதல்ல அவங்க 2 பேரும் பத்திரமா கிளம்பி போயிட்டு வரட்டும், நம்ம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ கேட்டுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் குறைச்சலாம் என்ன, இவ பண்ண வேலை உங்களுக்கு தெரிஞ்சதுனான்ற மாதிரி எங்கள் கோமதி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்ல இதை கேட்ட பாண்டியன் அதிர்ச்சியில் அப்படியே கிளம்பி நிற்க, இங்கே சரவணன் தலை குனிச்சு நிற்கிறாங்க. ஏண்ட சரவணா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு எதுக்குடா என்கிட்ட சொல்லாமல் மறைச்சேன்னு சொல்ல, இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது உங்களால் தான், உங்களுக்கு மட்டும்தான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பானா? இன்றைக்கி பாருங்கள், தங்கமேல்னு ஒரு பொண்ணு இவனோட வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்கன்னு சொல்ல, இங்கே தங்கமேல் சொல்கிறாங்க, அத்தை நான் இவர் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்ல, அப்படி நினைக்கிறவ எதுக்கடி இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களை பற்றி சரவணன் கிட்ட குறை சொல்லி பேசிகிட்டு இருக்கணும், அதனால் அவன் மனசை கஷ்டப்படுத்தணும், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி இருக்க விட மாட்டியா? உனக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றணும்னு நினைக்கிறிய, அது தப்பு இல்லையா? உன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்க, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டேங்க சரவணனும், அம்மா ஒருவேளை டைரியை படிச்சிட்டாங்களோன்ற மாதிரியான பதட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்க, இங்கே தங்கமயிலுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. கோமதி, இன்னைக்கு இவன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தாங்க, நீங்கள் மட்டும்தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இதுக்கு சரவணன் பொறுப்பே இல்லை. சரவணனுக்கு நீங்கள் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, நம்ம எல்லாரும் தான் போய் பார்த்தோம். ஆனால் இங்கே மீனா ஆரம்பத்துலேருந்தே ஏதோ தப்பு இருக்குது, விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனால் அதையெல்லாம் கேட்கவே நீங்கள் எங்கள் சரவணனுக்கு கல்யாணம் ஆனால் போதும்னு மட்டும் நினச்சிங்க. இப்போ பார்த்தீங்களா சரவணனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறாங்க. சரவணன் அம்மா பக்கத்தில் போய், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்ல, உன்னோட மனசில் எவ்வளோ வலி வேதனை இதெல்லாம் இருந்திருந்தா நீ இப்படியெல்லாம் எழுதி வச்சிருப்பேன், நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு சரவணா, இதுக்கப்புறம் எதையும் மறைக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி எங்கள் கையை பிடிச்சிட்டு நீ உள்ளே வான்னு எழுதிட்டு போகிறாங்க. எங்கள் தங்கமேல் எதுவுமே பேசாமல் நிற்க, பாண்டியனுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் கோமதி பேசினதை கேட்டு நம்ம பையனோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம் நினச்சி ரொம்ப வருந்தி போய் நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் தங்கமேல பார்க்குறாங்க. தங்கமேலுக்கு எதுவுமே பேச முடியல. பயங்கர கோவத்தில் எங்கள் பாண்டியனும் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்றதும் தெரியலை. அதே போல் சரவணனுக்கு இந்த வாழ்க்கையை பற்றின என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் கோமதி தனியாக சரவணனையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இங்கே தங்கமேல், நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம இந்த வீட்டில் இருந்து வாழ போகிறோமா, இல்லை அம்மா பேச்சு கேட்டதுனால இப்போ திரும்ப அம்மா வீட்டுக்கே போக போகிறோமா, இப்படி எதுவுமே புரியாமல் தங்கமேல் நின்றுட்டு இருக்க. அங்கே பக்கத்தில் போகிற மீனாவும் ராஜுவும் தங்கமேலை பார்க்குறாங்க. தங்கமேல் அப்படி எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்க. இவ்வளோ பெரிய அப்பாவை மாதிரி இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தில்லலங்கடி வேலையை பார்த்துருக்கீங்களேக்கா, எல்லாம் அம்மா பண்ணாதான், அம்மா சொல்லி தான் செய்வேன்னு சொல்லுவீங்க, இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இவ்வளோ விஷயங்களை செஞ்சது நீங்கள் உங்கள் அம்மா சொல்லி தான் செஞ்சுங்களான்னு கேட்குறாங்க. டியூஷன் விஷயத்தை கெடுத்தது, அடுத்த மாதிரி இன்னொரு டியூஷன் விஷயத்தை கெடுத்தது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் செய்கிறது, கதிரை கோத்து விடுறது, செந்தில் கோத்து விடுறதுன்னு இப்படி எல்லா வேலையும் பார்த்தது உங்கள் அம்மா சொல்லி தான் செஞ்சுங்களா? அப்போ இந்த குடும்பத்தை பிரிக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு இங்கே தங்க மேலே தலை குனியை நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜியும் மீனாவும்.